நீ எவருக்கு வைத்திருப்பாவும் குடிய உடையத்தை விளக்கு. ஆண்டவரே, நான் மன கிரேசம் உள்ள நான் திராட்சரசம் ஆகிய மதுவான ஆகிய குடிக்கவில்லை. என் கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். சமாதானத்துடனே இஸ்ரவேலின் நடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர்களுக்கு கட்டளையிடுவார்கள். உம்முடைய கண்களில் அடியாளர் தயவு கிடைத்தவர். சில நாட்கள் சென்ற பின்பு அந்நாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அண்ணாளே, அண்ணாளே, நாம் கர்த்தருடைய சன்னதியில் வருஷந்தோறும் செலுத்தும் பலிகளையும் பொருத்தனைகளையும் செலுத்தும்படியாக நாம் அனைவரும் சென்று வருவோம். நான் வரவில்லை. பிள்ளை பால்மான பின் கர்த்தருடைய சன்னதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுது நிற்கவும் அவனை கொண்டு போய் விடுவேன். நீ உன் இஷ்டப்படி செய்த அவனை பால்மார்க்க பண்ண மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. ஆசாரியரே, ஆசாரியரே, இந்த பிள்ளைக்காக கர்த்தரிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினேன். என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். இந்த பிள்ளையை கர்த்தருக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். சாமுவேலே, வா, நாம் கர்த்தருடைய சன்னதியில் இருந்து ஜெபம் செய்யலாம். சாமுவேலே, நாம் படுத்து உறங்கலாம். சாமுவேலே, சாமுவேலே, இதோ அடியே இருக்கிறேன். நீர் என்ன கூப்பிட்டீரோ? நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள். சாமுவேலே, சாமுவேலே, இதோ அடியே இருக்கிறேன். என்னை என்ன கூப்பிட்டீரோ? என் மகனே, நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள். சாமுவேலே, சாமுவேலே, இதோ அடியே இருக்கிறேன். என்னை என்ன கூப்பிட்டீரோ? நீ திரும்பி போய் படுத்துக்கொள். உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடி கேட்கிறேன் என்று சொல். சாமுவேலே, சாமுவேலே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். மறுநாள் சென்ற பின்பு கேலி சாமுவேலிடம் கர்த்தர் கூறின விஷயங்களை கேட்கிறது. சாமுவேலே, கர்த்தர் உன்னிடம் கூறினவை என்ன? ஒன்று கூட மறைக்காமல் என்னிடம் கூறிவிடு. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். கர்த்தர் சாமுவேல் சிறு பிள்ளை இருந்தபோது அன்பு செலுத்தினது போல, கர்த்தர் நேசித்தது போல, இன்று சிறு பிள்ளை அடிக்கிறான் ஒவ்வொருவரையும் கர்த்தர்
கர்த்தர் நேசிக்கிறார். நாமும் கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழும்போது நம்மிடத்தில் கர்த்தர் அதிகமாய் அன்பு செலுத்துவார்.